ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நருட்டோ நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேஸான விஷயம் இருக்குது. அது நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தியரிகள் உருவாக்கியிருக்காங்க. அப்படி ஒரு தியரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா சுனாடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி இருக்குது. ஸோ இந்த தியரி உண்மையா, இது உண்மையாக இருக்குது, வாய்ப்புகள் இருக்கா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பற்றி மற்ற செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தியரி ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுனாடோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, டான் கேட்டோ. ஸோ அவரோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினாட்டோ மாதிரியே இருக்கும். அவரோட அந்த டிசைன், அவரோட லுக் வந்து மினாட்டோ மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரோட லுக் மினாட்டோ மாதிரியே இருக்கு இல்லையா, அதேமாதிரி சுனாலோடைய ஹேர் ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ டார்க் லைட் எல்லோ கலரில் தான் வந்து சுனாலோடைய ஹேர் இருக்கும். ஸோ இவருடைய லுக் வந்து பார்த்தீங்கன்னா மினாட்டோடைய லுக்கு ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக இருக்குது. அதேமாதிரி அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மினாட்டோக்கு ஸ்டைலுக்கு வந்து லைட்டாக அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட பையனாக தான் நம்ம மினாட்டோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் தியரி இருக்கு. அதாவது நம்ம சுனேடாவுக்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான டான் கேட்டோவுக்கும் பிறந்தவர் நம்ம மினாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த தியரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தியரி மென்ஷன் பண்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா சுனாடேவை யாரு ஓல்டு உமன் இல்லை வந்து கிராணி கிராண்ட்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க பயங்கரமாக கூப்பிடுவாங்க. பட் நம்ம நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கிராணி தான் கூப்பிடுவார். அதே நம்ம தமிழ் டூப்லேயே பார்த்துருப்போம், சுனாடே பாட்டி அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு பாட்டி, ஒரு ஓல்டு உமன் ஸ்டைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அவங்கள கூப்பிடுவார். பட் ஆனால் அவங்க அந்தளவுக்கு பெருசாக கூப்பிட மாட்டாங்க. ஸோ நருட்டோ தவிர அவங்க யார் கூப்பிட்டாலும் அவங்க கூப்பிடுவாங்க. நருட்டோ மினாட்டோட பையன் தான்ன்றது அவங்க ஆல்ரெடி தெரியும். அவங்களுக்கு நம்ம சீரிஸில் பார்த்துருப்போம், ஜிராயாவும் நம்ம சுனாடேவும் பேசிட்டு இருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருக்குமே இவர் மினாட்டோட பையன் தான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மினாட்டோட பையன்றதுனால அவங்க எப்படி அவங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்குறாங்க, நருட்டோ மட்டும் தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, வேறு யார் கூப்பிட்டாலும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. மேபி அவங்களோட சொந்த பேரனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தேரியை முன் வச்சாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுனாடே தான் மினாட்டோடைய மதர் அப்படின்ற மாதிரி தியரியை உருவாக்குனாங்க. சரி, இதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக 1% கூட பாசிபிள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட பாசிபிள் கிடையாது. பிகாஸ் மாங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சுனாடேக்கு எந்த இடத்துலையும் வந்து குழந்தை பிறந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீரீஸ் நம்ம அனிமே வயசாக வந்து சரி பார்த்தீங்கன்னா சுனாடே கம்ப்ளீட்டான ஒரு வெர்ஜின். எஸ், ஆமாங்க, சுனாடே பாய் ஃப்ரெண்ட் அங்கே லவ் பண்ணுற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருவார். உங்களுக்கு தெரியும், கிளாஸிலே காமிச்சிருப்பாங்க சுனாடே பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ அவர் இறந்துருவார் நம்ம டான். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் இவங்க எங்கேயுமே மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் வேறு யார் மேலேயுமே அவங்க லவ் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருந்திருக்காது. பிகாஸ் அவங்க பாய் ஃப்ரெண்டை ட்ரூவாக விரும்பியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு காதலிச்சால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கல. ஸோ இன்னொரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ண மாதிரி எந்த ஒரு மட்டும் கிடையாது. நம்ம ஜிராயா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவார். அவங்க எதாவது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க அந்த டான்ற கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிராய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்ன்ற கான்செப்டே செட் ஆகாது. நிறைய பேர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிராய்க்கும் நம்ம சொன்னது நல்ல ஒரு மேட்ச் இருக்கும் சொல்லுவாங்க, நல்ல ஒரு கப்பல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஜிராயாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுனாடேவுக்கும் ஒரு நட்புன்ற விஷயம் இருந்திருக்கும். ஸோ அன்பு, நட்பு, பாசம் கூட இருக்கலாம். ஏன்னா ஃபேன்ஸ் எதுனா அவங்க ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகிறாங்க. ஃபேன்ஸ் எதுனா அது ஒரு தியரி உருவாக்குறாங்க, ஃபேன்ஸை ஃபேன் ஆட்டை உருவாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுனாடேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிராயா வந்து ஒரு நல்ல பேரே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் லவ் மட்டும்தான் இருக்கணுமா, காதல் மட்டும்தான் இருக்கணுமா, தாண்டி நட்பு இருக்கக்கூடாதா? ஸோ அந்த அன்புன்றது நட்பாகவும் இருக்கலாம் இல்லையா? ஜிராயா இறந்தப்போ வந்து அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க, பயங்கரமாக அழுவாங்க. பிகாஸ் அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு அவர். அதேமாதிரி உரைச்ச மாதிரி இறந்தப்போ லைட்டாக அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்தோம் சீரீஸ்லேயே. ஸோ உரைச்ச மாதிரி இறந்தப்போ ஜிராயா சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல அந்த வந்து காதல் மாதிரி லவ் மீன்ஸ் போட்டு ஸ்டேட்டஸ்லாம் போட்டு சொந்தமாக என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம். பிகாஸ் ஜிராயா மேலே அவங்க ஒரு அன்பு வச்சிருக்காங்க, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அன்பு. ஸோ அந்த முதல்ல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் லவ்வை தூக்கி குப்பையில் போட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நட்புன்ற ஒரு விஷயத்தை முதல்ல பலப்படுத்துங்க. நட்புன்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அது அன்பும் இருக்கும்ன்ற சொல்லுங்கள். காதல்ன்றது வேறு, நட்புன்றது வேறு. ஸோ இவங்க உண்மையாக லவ் பண்ணது அந்த டான்ற கேரக்டர் தான். அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள உண்மையாக விரும்பியிருக்காங்க, ட்ரூவாக லவ் பண்ணிருக்காங்க. ஜிராயா மேலே அவங்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நட்பு. சின்ன வயசுலேருந்து பழகினா ஒரு நல்ல நட்பு. அவங்க இறந்தப்பவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர். டெக்னிக்கலாக நம்ம சுனாடேயோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே வந்து ஜிராயா இறந்துருப்பார். சரி, ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே வந்துருவோம். ஸோ சுனாடே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வெர்ஜினாங்க. ஸோ மாங்காலும் சரி அனிமேலும் சரி அவங்க எந்த இடத்துலையுமே மேரேஜ் பண்ணிக்கல. அவங்க சாகிற வரைக்கும் இன்னும் அவங்க சாகலை. பட் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக வெர்ஜின்றதுனால அவங்க குழந்தையும் பெற்றெடுக்கல. ஸோ நம்ம மினாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகனும் கிடையாது. ஸோ மினாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நாமிகாசே கிளானை சேர்ந்தவர். ஸோ நாமிகாசே கிளான் எப்படி அழிஞ்சிச்சு அண்ட் அவங்களை பற்றி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பெருசாக கிடைக்கல. ஸோ பெருசாக இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கலையாம். ஸோ நான் தேடி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அது ஒரு மிஸ்ட்ரி கிளைனாக தான் இது வரைக்கும் சொல்லப்படுது. ஸோ மினாட்டோட பேரண்ட்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. பட் என்னதான் யாருக்கும் தெரியலனாலும் கண்டிப்பாக அவங்க ஒரு நாமிகாசே கிளானை சேர்ந்தவங்க தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மினாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சக்கராக இருக்கும். சுனாடோட கம்பேர் பண்ணுறது அவங்க சக்கரா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சுனாடே அண்ட் டான் அந்த ரெண்டு கேரக்டர் இருக்காங்களே, சுனாடேவும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் கூட அவங்களோட சக்கரா விட இவருக்கு சக்கரா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக்சுவலி
ஆக்சுவலி செஞ்சு கிளைன் அண்ட் உசுமாக்கி கிளைனை விட வந்து பார்த்தீங்கன்னா மினாட்டோக்கு சக்கரா அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நாமிகாசு கிளைனை பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் இவருடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நாமிகாசு கிளைனை சேர்ந்தவங்க தான். ஸோ இந்த தேரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. சுனாடே டேனை லவ் பண்ணுற டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தான் இறந்துட்டாங்க. அந்த லவ்வை ஃபீல் பண்ணுற டைமில் தான் இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க குழந்தைய 2 பேரும் பேத்துக்கல. ஸோ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக அவங்க கிடையாது. ஸோ அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக திரும்பவும் பண்ணிக்கல, அவங்களுக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சுனாடே ஒரிஜினாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க குழந்தை பெற்றெடுக்கலன்றதுனால மினாட்டோ அவங்களோட பையன் கிடையாது. டேனுக்கும் மினாட்டோக்கும் சிமிலராக லுக் இருக்கிற காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் தான். ஸோ ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் தான். பேஸியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் செக் பண்ணி பாருங்கள், எல்லா கேரக்டருமே ஒரே மாதிரியே இருப்பாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டிசைன் தான். ஸோ இது வந்து மோஸ்ட்லி அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸில் வந்து கிட்டத்தட்ட டிசைன்ஸ்லாம் ஒரே மாதிரி பண்ணுவாங்க. பிகாஸ் வெவ்வேறு ஃபேஸஸ் அவங்க பண்ணுறது இமேஜின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். இந்த இமேஜின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு முகத்தை. ஸோ சில முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சேஞ்ச் பண்ணி இதுதான் இந்த கேரக்டர், இது வேறு கேரக்டர்னு சொல்லிடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சீரிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கேவோட டிசைனும் நம்ம மதராவுடைய பிரதரோட டிசைனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ லைட்டாக சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், மற்றபடி 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. மாதராவோட எங்கே டிசைன் சாஸ்கேக்கு சிமிலராக இருந்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் மாதராவுடைய ரீஇன்கார்னேஷன் தானே சாஸ்கே. ஸோ சாஸ்கேக்கு சிமிலராக இருந்தால் பரவாயில்ல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதராவுடைய பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கேவோட லுக்கு சிமிலராக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் பண்ணுறது தான். ஸோ டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போயிடுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஷிஜினி உச்சிகாவும் வந்து பார்த்தீங்கன்னா கீபாவ் டிசைனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். நீங்கள் நிறைய மீம்ஸ்லாம் பார்க்கலாம், ஏதாவது பரவாயில்லைங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இந்த சிங்சான்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிங்சாங் சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்சானோட ஃபாதர் இருக்கார் இல்லையா, ஹாரி, அவரோட டிசைன், அவருக்கு மீசை இருக்காது, அவரோட டிசைனை அப்படியே மீசை வச்சு வேற ஒரு ரைட்டர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வேற ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவருக்கு மீசை இருக்காது, அவருக்கு மீசை இருக்கும், இது 2 வேறு கேரக்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அநியாயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனும் ஜஸ்ட் இது டிசைன் மட்டும்தான், மற்றபடி எல்லாம் வெவ்வேறு கேரக்டர்ஸ் தான். ஸோ அப்படி கன்ஃபியூஸ் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சுனாடோட பையன் அப்படின்ற ஆயிடுச்சு. பிகாஸ் டான் சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டர், சுனாடோ பாய் ஃப்ரெண்ட், அந்த கேரக்டரும் மினாட்டோவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அது ரீசன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சுனாடோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோ கிடையாது. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போது ஒரே மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ சிமிலராக டிசைன் பண்ணிட்டாங்க, மற்றபடி எல்லாமே வெவ்வேறு கேரக்டர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ வாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.